விளையாட்டுத்துறையின் 5 ஆண்டு சாதனை விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். கடந்த 4.5 ஆண்டுகள்ல நேஷனல் மற்றும் இன்டர்நேஷனல் அளவில் மெடல்ஸ் வின் பண்ண 5406 விளையாட்டு வீரர்களுக்கு 177 கோடியே 80 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீராங்கனைகளுக்கும் மற்ற விளையாட்டு வீரர்களுக்கு இணையா இந்த தொகையை நாம வழங்கிட்டு வரோம். இதுலயும் நாம தான் முன்னோடி. இதுவரை 241 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீராங்கனைகளுக்கு 29 கோடியே 67 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சியில பன்னாட்டு சாம்பியன்ஷிப் போட்டிகள், அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள்ல பதக்கங்கள் வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய 1172 வீராங்கனைகளுக்கு 33 கோடி 51 லட்சம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதுவரை மொத்தம் 6578 வீரர்களுக்கு 211 கோடியே 39 லட்சம் ரூபாய்க்கு ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறோம். இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலேயும் இந்த அளவுக்கு ஊக்கத்தொகையை வழங்கி இருக்க மாட்டாங்க. 2023 ஆண்டு நான் தொடங்கி வச்ச தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் மூலமா விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கவும், அவங்க இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல பங்கேற்கவும், இது தொடர்பான இதர செலவுகளுக்கும் இதுவரை 4231 பேருக்கு 30 கோடியே 21 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு. விளையாட்டு கோச் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கடந்த ஆட்சியில சுமார் 10 ஆண்டுகளா கோச் யாரும் நியமிக்கப்படவே இல்லை. அதைத்தான் தம்பி உதயநிதி பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார். நாம ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதை மாத்தி 2023 ஆண்டு 76 பயிற்றுநர்களை பணியில அமர்த்தி இருக்கிறோம். மேலும் 4 மாற்றுத்திறனாளி பயிற்றுனர் உட்பட 34 பயிற்றுனர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை போன மாசம் வெளியிட்டோம். ஆண்டுதோறும் சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் பதக்கங்கள் பெற்று சிறந்து விளங்குகிற 2 பெண் மற்றும் 2 ஆண் விளையாட்டு வீரர்கள், 2 சிறந்த பயிற்றுனர்கள், 2 சிறந்த உடற்கல்வி இயக்குனர் அல்லது உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் மாநில விளையாட்டு விருதும் 1 லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கிட்டு வரும். இதுவரை 22 பேர் இந்த விருதை பெற்றிருக்காங்க. அதேபோல அடுத்து முக்கியமான ஒரு திட்டம், விளையாட்டுத்துறையின் 5 ஆண்டு சாதனை விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். சென்னையில் சர்வதேச விளையாட்டு நகரம் அமைக்க அடிக்கல் நாட்டியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்.